செய்கிறதுக்கு ஊற வைக்கவோ அரைக்கவோ தேவையில்லைங்க. ரொம்ப சுலபமாக சட்னி ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இந்த அப்பம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் கோதுமை மாவு மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் மற்ற பொருட்களும் மெஷர் பண்ணிக்கோங்க. 1 கப் கோதுமை மாவு கூட அரை கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாங்க. கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது வீட்டில் நீங்கள் வந்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்ச மாவாக இருந்தாலும் அரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்க போகிறேங்க. தேங்காய் துருவல் வந்து ஆப்ஷனல் தான். இதை சேர்க்குறனால அப்பம் நல்லா சுவையாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். இப்போது இதில் 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். இப்போது இந்த மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேங்க. 1 கப் கோதுமை மாவு, அரை கப் அரிசி மாவு, மொத்தமாக 1.5 கப் மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரம் எடுத்து அதில் உருண்டை வெல்லத்தை பொடிச்சு ஒரு 3/4 கப் அளவுக்கு போட்டுக்கலாம். கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாங்க. வெள்ளை தண்ணி கொதிச்சா போதும், பாகெல்லாம் எதுவும் வரணும்னு அவசியம் இல்லை. வெல்லத்தை பொடி பண்ணி சேர்க்கறனால சட்னி நம்மளுக்கு வெல்லம் கரைஞ்சிரும். அதுக்காக தான் பொடி பண்ணி சேர்க்குறோம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மிக்சிங் பவுல்லையே வடிகட்டி சேர்த்துடலாம். இந்த வெள்ளை தண்ணியை நல்லா சூடாக இருக்கும்போதே நான் ஊற்றிக்கிறேன். இப்போ வெள்ளை தண்ணியை வடிகட்டி இப்போ இதில் ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி வந்து போதுமான அளவாக இருக்காதுங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியதாக தான் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு வந்து நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து தண்ணியாக போயிடக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதாவது நம்ம இட்லி மாவு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கரைச்சா போதுமான அளவாக இருக்கும். இப்போ நான் சேர்க்குற தண்ணி வந்துட்டு பச்சை தண்ணி தாங்க சேர்க்குறேன். சுடு தண்ணி கிடையாது. பச்சை தண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து கரைய விட்டுக்கிறேன். கட்டி எதுவும் இல்லாமல் இதை வந்து கரைச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா எண்ணெய் ரொம்ப குடிக்கும். பாருங்கள், நல்லா திக்காக இட்லி மாவு பதத்துக்கு இருக்குது. கட்டி இல்லாமல் இந்த மாதிரி இப்போ மாவு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், நான் இப்போ ஊற்றி காமிக்கிறேன். இந்த பதத்துக்கு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சாச்சு. இப்போது இதில் நல்லா சாஃப்டாக வரத்துக்காக நான் வந்துட்டு 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்க்குறேங்க. சப்போஸ் உங்களுக்கு சோடா உப்பு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு பாதி நல்ல பழுத்த வாழைப்பழத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். சோடா உப்பு சேர்த்து அதில் ஒரு அரை டீஸ்பூன் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன். சோடா உப்பு சேர்க்குறனால நல்லா சாஃப்டாக நல்லா வந்து பஞ்சு மாதிரி வரும், நல்லா உப்பி வரும். அதுக்காக தான் சேர்க்குறோம். அதுக்கு பதிலாக நீங்கள் வாழைப்பழமும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளுக்கு அப்பத்துக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ்வில் ஒரு ஆப்பசட்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. இந்த மாதிரி ஆப்பசட்டியில் செய்கிறதா இருந்தால் ஒன்றா மட்டும்தான் நம்ம ஊற்ற முடியும். இப்போ ஒரு சின்ன கரண்டி எடுத்து அதில் ஒரு 3/4 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதுக்கப்புறமா ஊற்றுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தானாக மேலே எழும்பி வந்துடுங்க. மேலே எழும்பி வந்ததும் இப்போ நம்ம வந்துட்டு திருப்பி போட்டுடலாம். நான் ஒரே ஒரு அப்பத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வந்து ஊற்றி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பேனில் ஊற்றி காமிக்கிறேன். அது மாதிரி செய்யும்போது ஒரு 6-7 சேர்த்து செய்ய எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான உடனடி அப்பம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சைடில் இந்த மாதிரி வச்சு எண்ணெய்லாம் கொஞ்சம் வடிஞ்சதும் எடுத்துடலாம். இப்போது ஸ்டவ்வில் நான் ஒரு பேன் வச்சுக்கிறேங்க. அதில் ஒரு பாதி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் பாருங்கள், ஒரு சொட்டு மாவு இந்த மாதிரி விட்டு பார்த்தீங்கன்னா உடனே மேலே எழும்பி வரணும். அந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இந்த அளவுக்கு எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பாதி கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஒரே இடத்துல இந்த மாதிரி ஊற்றணும். பாதி கரண்டி மாவு எடுத்து இப்படி ஒரே இடத்துல ஊற்றிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் அகலமான பேன் அப்படின்றனால ஒரு 6-7 வந்து நம்ம ஊற்றிக்க முடியும். ஒரு நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி அப்பம் செய்யும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேனோ அல்லது ஆப்பசட்டியோ நீங்கள் எதில் செய்கிறதா இருந்தாலும் நல்லா திக்கான பாத்திரமாக இருக்கணும். அப்போ தான் ஒட்டாமல் நம்மளுக்கு வரும்.
இப்போ எல்லாத்தையுமே திருப்பி போட்டாச்சு. பாருங்கள், இந்த சைடு நல்ல ஒரு லைட்டான ஒரு ப்ரௌன் கலர், கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. 2 சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அதே மாதிரி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. எண்ணெய் சூடாக இருக்கும்போது போட்டால் தான் நம்மளுக்கு உடனே மேலே எழும்பி வரும். ரொம்ப எண்ணெயும் குடிக்காமல் இருக்கும். நம்ம அப்பத்துக்கு ரெடி பண்ணுற மாவு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். நம்ம இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் நான்ஸ்டிக்கில் செஞ்சீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் செய்கிறதா இருந்தால் நான்ஸ்டிக் பேன்லேயோ நான்ஸ்டிக் ஆப்போசிட்டிலையோ செஞ்சு பாருங்கள். ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 2 சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். சூப்பராக நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டான அப்பம் ரெடி ஆயிடுச்சு. உடனடி அப்பம்ங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம தேங்காய்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம் அப்படின்றனால ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்காய் சேர்த்துருந்தாலும் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்றனால ஒரு 2 நாள் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெயிலேருந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு. எண்ணெயெல்லாம் நல்லா வடிஞ்சதும் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 அப்ப